தேசத்திலே காணப்படுகிற டாஸ்மார்க் கடைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். எப்படி ஜெபிப்போம்? டாஸ்மார்க் கடைகளை என்ன செய்யணும்? மூடப்பட வேண்டும். எவ்வளவு சீக்கிரம் அது க்ளோஸ் பண்ண முடியுமோ க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன செய்யறோம்? நம்ம ஜெபிக்கிறோம். டாஸ்மார்க் கடைக்காக ஜெபித்து முடித்தவுடன் ஊழியர் என்ன தெரியுமா சொல்றாரு? நம்முடைய ஜெபங்களை கேட்டு எல்லா டாஸ்மார்க் கடைகளையும் கர்த்தர் அடைத்து போடுகிறமைக்காக நாம் நன்றி சொல்லுவோம். அடைச்சு போட போறாருன்னு நமக்கு தெரியுமா? நமக்கு தெரியாது. ஆனா நம்ம இப்படிதான் ஜெபிக்கிறோம், விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். அது அவருடைய சித்தமானு எனக்கு தெரியாது. ஒரு நபர் தன்னுடைய வியாதியிலிருந்து வெளியே வரணுங்கிற ஆசையோடு அன்போடு என்ன தெரியுமா செய்றேன்? நான் ஜெபிக்கிறேன். ஆனா அவர் விடுதலையாய் வருவாரான்னு எனக்கு தெரியாது. அதுக்கு தான் நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன் தெரியுமா? உங்க சித்தம் நடக்கட்டும். கவர்மெண்ட்டுக்காக ஜெபிச்சாங்க, கவர்மெண்ட் மாற்றப்பட வேண்டும். இது ரொம்ப கிறிஸ்தவங்களுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடியதா இருக்கு. கவர்மெண்ட்டுக்காக ஜெபிச்சு முடிச்ச உடனே கிறிஸ்தவர்களுக்கு வேதனை அளிக்கிற அரசாங்கத்தை கர்த்தர் மாற்றி அமைக்கிறமைக்காக சோத்திரம் சொல்லுவோம். அவர் மாற்றி அமைக்க போறாருன்னு சொன்னாரா? நம்ம விசுவாசத்தோடு தான் ஜெபிக்கிறோம். ஆனால் அதுல தேவ சித்தம் என்னங்கிறது எனக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் எப்படி ஜெபிச்சார்? என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க. ஆனா நம்ம ஊழியக்காரங்களுக்கு அப்படி ஜெபிக்க கூடாது. எப்படி ஜெபிக்கணும்? இந்த பாத்திரம் விலகுவதாக. இந்த பாத்திரம் இந்த இடத்தை விட்டு விலகினமைக்காக நன்றி. அது விலகவே இல்லை. இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்தார். நம்ம தானியேல் புத்தகத்தில் வாசிக்கிறோம், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அனனியா, மிஷாவேல், அசாரியா என்று சொல்லப்படக்கூடியவங்க என்ன சொன்னாங்க? பொற்சிலையை கட்டி வச்சுட்டு இதை நீ வணங்கு. என்ன சொன்னாங்க? அழகா சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நீ கட்டி வச்சிருக்கிற இந்த பொற்சிலையை வணங்கக்கூடாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்படி நாங்கள் வணங்காமல் இருந்தால் என்ன நீ தூக்கி எங்க போடுவ? அக்னி சூளைக்குள்ள போடுவ. இந்த அக்னி சூளையிலிருந்து நாங்கள் ஆராதிக்கக்கூடிய ஆண்டவர் எங்களை விடுவிக்க வல்லவர். இதோடு அவங்க நிப்பாட்டி இருக்கணும். அவங்க தேவனுடைய அந்த அந்த சர்வாளுமையை, அந்த தேவனுடைய அந்த அந்த வல்லமையை அவர்கள் நன்கு அறிந்திருந்தார்கள். தேவனால செங்கடலையே ரெண்டா பிளந்தவருக்கு இந்த அக்னி சூளையிலிருந்து எங்களை விடுவிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதுதான் அவங்களுடைய தாட். அவரால் எல்லாம் செய்ய முடியும். ஆனா இன்னைக்கு அவர் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன சித்தம் வச்சிருக்காருன்னு எங்களுக்கு தெரியாது. அதன் அடிப்படையில் தான் அவங்க இன்னொன்னு சொன்னாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? விடுவிக்காம போனாலும் நாங்க அவர் சொன்ன அந்த கட்டளையின் அடிப்படையை தவிர வேற எதுக்கும் என்ன செய்ய மாட்டோம்? நாங்கள் அடிபணிய மாட்டோம். அந்த கட்டளைக்கு உட்பட்டு தான் எங்களுக்கு. அதனால சொன்னாங்க, அவர் எங்களை விடுவிக்காமல் போனாலும் என்றார்கள். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறது. ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் விடுதலமா இருக்கு, நன்மையா இருக்குதான். நம்புறீங்களா?